இந்த நாளில் இந்த வேத பாட வகுப்பை அண்ணன் அவர்கள் துவக்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை முறைப்படி படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சபையினுடைய குருவானவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் யூத்துக்காக இங்கே பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு 4 வாரம் நடத்தினோம். ஆனால் இந்த முறை ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன காரியம், நம்ம புக்ஸ் படிக்கலாம், வேதாமத்துடைய புஸ்தகங்களை படிக்கலாம், ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நாளில் எட்டப்பட்டது. இன்றைக்கு வேதாகமத்தினுடைய பேக்ரவுண்ட் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது கொஞ்சம் நல்லது. எப்போ எழுதப்பட்டுச்சு, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன, ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன, த கான்டெக்ஸ்ட், அது நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா வேதாகமும் இன்னும் நமக்கு நல்லா புரியும். ஆகவே இந்த நாளில் நம்ம எந்த புஸ்தகத்தையும் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கல, அது ஐயாவோடு டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம டிசைட் பண்ணலாம். நீங்களும் அதை சஜஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கு வேதாகமத்துடைய பேக்ரவுண்ட், இப்போ நாம் இருக்கிறது 2025 வருஷம். இதை ஏடின்னு சொல்கிறோம் இல்லையா, இது பிசி. பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எழுதப்பட்ட காலம் 1500 400. The Old Testament was written in between 1500 BC and 400 BC. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற சம்பவங்கள் நடந்த காலம் வேற, எழுதப்பட்ட காலம். புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம் 45 AD 100 AD. அது பழைய ஏற்பாடு 1500 400, புதிய ஏற்பாடு 45 100 வருஷம், 100ஆம் வருஷம். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பி. இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி, இந்த உலகங்கள் உருவாகி எத்தனை வருஷம் இருக்கும்? 6000 வருஷம். எப்படி சொல்றீங்க 6000 வருஷம்? எப்படி அப்படியே அரைவாட்டிட்டு? சரி, ஓகே, ரைட், யூஆர் ரைட். அதே சமயம் இந்த உலகத்தை பார்த்தா 6000 வருஷம் மாதிரி தான் தெரியுதா? இந்த சூரியன், சந்திரன், இந்த படைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது யுகங்கள் அப்படின்ற வார்த்தையை வேதாகம் பயன்படுத்துது, ஏஜஸ். ஸோ நமக்கு சரியான வருடங்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சப்ப மனுஷன் யாருமே இல்லை அந்த சமயத்தில். பேலியன்டாலஜி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பேலியன்டாலஜி அப்படின்னா ஸ்டடி அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் த எர்த், ஸ்டடி அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்ட். அதுக்கு தான் நமக்கு சயின்ஸ் நமக்கு உதவி செய்யுது. நிறைய சமயத்தில் சயின்ஸையும் வேதாகமத்தையும் நம்ம we think they are opposite. இல்லை, விஞ்ஞானம் ஆண்டவருடைய படைப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, சயின்ஸ் இஸ் a good servant but a bad master. அதை எங்கே பயன்படுத்தணுமோ, எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும்.
சயின்ஸ் cannot ஜட்ஜ் பைபிள், இல்லையா? அப்போ சயின்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு இந்த 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 பிரம்மாண்டமான உலகத்தினுடைய தன்மைகளை எடுத்து நமக்கு காட்டுது. ஆகவே தான் இது பேர் டிஸ்கவரி சேனல்னு சொல்கிறாங்க சயின்ஸில். டிஸ்கவரி சேனல். டிஸ்னா என்ன? மூடி. கவர்னா என்ன? மூடி இருக்கு. மூடி இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்து. ஆண்டவருடைய ஞானத்தை விஞ்ஞானம் வெளிப்படுத்துகிறது. அப்போ சயின்ஸும் வேதாமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லை. தே டோன்ட் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். இட் இன்ஃபேக்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்சர். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு சயின்ஸ் நமக்கு உதவி செய்யுது. அப்போ பேலியன்டாலஜி அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்ட். அது சயின்ஸ் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்குல்ல சார். ஆரம்பத்திலே ஒரு காரியம் சொல்லிடலாம். சயின்ஸுக்கும் பைபிளுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம், சயின்ஸுக்கும் பைபிளுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம், இது மாறாத சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை மாறாத சத்தியம். ஆனால் சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எம்பரிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்க. என்ன? த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆதி காலத்தில் உலகம் தட்டன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. ஏன்? கீழே விழுந்துருவோன்னு பயம். அப்புறம்தான் உலகம் உருண்டன்றதை கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. இட் டிட் நாட் இன்வென்ட். அமெரிக்காவை அவர் உருவாக்கலை. அந்த இடம் எடுத்து இருந்துச்சு. இட் டிஸ்கவர்ட். உலகம் உருண்டன்றதை நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னது விஞ்ஞானம். சரி, அப்போ பேலியன்டாலஜி என்பது சயின்ஸ் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியுது பாருங்களேன். இந்த பேனா என்னன்னு கேட்டால் சயின்ஸ் சொல்லிடும் இல்லை? பிளாஸ்டிக்கு, ரப்பரு, ஃபைபர், இங்க் இதெல்லாம் சொல்லிடும். இப்போ இது வந்து வியூ, பெஞ்ச், இது என்னன்னு கேட்டால் சயின்ஸ் சொல்லிடும். சயின்ஸ் என்ன பண்ணுது? மரத்திலேருந்து இதை உருவாக்குது. ஆனால் சயின்ஸால் மரத்தை உருவாக்க முடியாது. அப்போ சயின்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். சயின்ஸ் ரொம்ப பிரம்மாண்டம்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டேன். பெஞ்சை செஞ்சிடலாம் மரத்திலிருந்து, மரத்தை உருவாக்க முடியாது. இது சயின்ஸோடைய ஒரு லிமிட்டேஷன். வேற லிமிட்டேஷன் ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு? நல்லா தெரியும் உங்களுக்கு. வாட் ஆர் த அதர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ்? சயின்ஸ் ஒன்றும் பிரம்மாண்டம் கிடையாது, ஆனால் சயின்ஸ் வேணும். சயின்ஸோடைய மற்ற லிமிட்டேஷன்ஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சயின்ஸோடைய மற்ற லிமிட்டேஷன்ஸ் சொல்லுங்க. சாரி, செல்லை உருவாக்க முடியும். ரைட், ஓகே. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏ அப்பா, பி அம்மா. சயின்ஸ் சொல்லிடுமா? எப்படி சொல்லிடும்? டிஎன்ஏ வச்சு சொல்லிடும். சி வந்து பிள்ளை, கரெக்டா? ஏக்கும் பிக்கும் பிறந்தது சி. சயின்ஸ் ஈஸியாக சொல்லிடும், டிஎன்ஏ இருக்கு. நீங்கள் செல்லுன்னு சொன்னீங்க. ஆனால் சயின்ஸோட லிமிட்டேஷன், ரெண்டு பேரும் இந்த பிள்ளை கிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னா சயின்ஸுக்கு தெரியாது. சரியா? ஏக்கும் பிக்கும் பிறந்ததுன்னு சயின்ஸ் சொல்லிடும். ஸோ சயின்ஸ் cannot அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ். ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். விஞ்ஞானத்தால் ஆவிக்குரிய உண்மைகளை அதால் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், இப்போ அவருடைய பிரசன்னம் இருக்கு, சயின்ஸால் பார்க்க முடியாது. சயின்ஸுக்கு என்ன வேணும்? வெரிஃபையபிள் டேட்டாஸ். வெரிஃபையபிள் டேட்டாஸ் இருந்தால் தான் சயின்ஸ் நம்பும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக ஆவிக்குரிய உண்மைகள், கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு, சயின்ஸுக்கு புரியாது. ஜெபம் சயின்ஸுக்கு புரியுமா? விசுவாசம் சயின்ஸுக்கு புரியுமா? நம்பிக்கை சயின்ஸுக்கு புரியுமா?
பாவ மன்னிப்பு சயின்ஸுக்கு புரியுமா? அப்போ நிறைய காரியங்கள் இருக்கு. அதை வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிங்க. மெனி ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் ஆர் இன்விசிபிள் பட் தே ஆர் சர்டன். அநேக ஆவிக்குரிய உண்மைகளை கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் நிச்சயமா நடந்துகிட்டு இருக்கு. மெனி ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் ஆர் இன்விசிபிள் பட் தே ஆர் சர்டன். நிச்சயமா நடந்துகிட்டு இருக்கு. அதான் விசுவாசம், அதான் விசுவாசிக்கிறோம். அப்போ சயின்ஸுக்கும் பைபிளுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ், இது மாறாதது, மாறாத சத்தியம், பிரின்சிபிள், ஸ்டாண்டர்ட், காட்ஸ் மைண்ட். ஆனா சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுது? லேட்டஸ்ட் இஸ் குட். ஒரு புது ஐடியா வந்துருச்சுனாக்கா பழசு. நீங்க இன்னும் அந்த போனே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? சயின்ஸ் சொல்லுது இல்ல, இது அவுடேட்டட். இது சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். comes to a conclusion அல்லது jumps to a conclusion with the available data. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. நம்முடைய தாத்தாவும் அதான் படிச்சாங்க, அப்பாவும் அதான் படிச்சாங்க, நம்மளும் அதான் படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களும் அதான் படிக்கிறோம். 1வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த புக் அப்சல்யூட். அவளுக்கு 1வது படிச்சா அந்த புக் தூக்கி போட்டுருவாங்க, 2வது படிச்சா புக்கை தூக்கி போட்டுருவாங்க. 3rd 4th 5th 6th 10th 11th 12th காலேஜ் எங்க அந்த புக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? ஏன்னா அப்ப படிச்ச சயின்ஸ் இப்ப மாறிடுச்சு. அதான் எவல்யூஷன், இட் எவால்வ்ஸ். ஆனா இது மாறாத சத்தியம். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஜெனரேஷன். எத்தனை தலைமுறை மாறினாலும் சரி, இந்த பிரின்சிபிள் மாறாது. சரி, அப்போ பழைய ஏற்பாடு 1500 400 ஏற்கனவே இந்த காரியங்கள் நடந்திருந்தாலும் எழுதப்பட்டது 1500 400 45 100. சரி, இப்போ how did we get the Bible? பைபிள் நம்ம கைக்கு எப்படி வந்துச்சு? சயின்ஸ் எப்போ உள்ள வந்துச்சு உலகத்துக்குள்ள? ஏதாவது ஐடியா இருக்கா? சயின்ஸ் வந்தது எப்போ? எத்தனை வருஷம் இருக்கும்? 500 வருஷம் தான் ஆச்சு. சயின்ஸோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்து 500 வருஷம் தான் ஆச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், முதல்ல பிரிண்ட் ஆன புஸ்தகமே இது பைபிள் தான். எங்க? ஜெர்மனியில். அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிரிண்டிங் அப்பதான் வருது. ஃபர்ஸ்ட் எவர் பிரிண்டட் புக் இஸ் பைபிள். அப்ப இதெல்லாம் 500 வருஷம் தான். சரி, எழுதிங்க. அப்போ how did we get the Bible? பைபிள் நம்ம கைக்கு எப்படி வந்துச்சு? முதலாவது ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக செய்திகள் பரவியது. அப்ப எழுத்து கிடையாது, வார்த்தை கிடையாது, சென்டென்ஸ் கிடையாது. ஆக ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக செய்திகள் பரவிச்சு. ரைட்? இப்ப லாங்குவேஜ் கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, சென்டென்ஸ் கிடையாது, வொக்காபுலரி கிடையாது. ஆக ஓரல் ட்ரெடிஷன். சயின்ஸ் இருக்கலாம். மேபி ரைட், மேபி ட்ரூ. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஓரல் ட்ரெடிஷன். ரெண்டாவது ஹைரோகிளிபிக்ஸ். நான் எழுதிடுறேன். ஹைரோகிளிபிக்ஸ் அப்படின்னா ஒரு காரியத்தை படத்தின் மூலமாக புரிய வைக்கிறது. ஒரு காரியத்தை படத்தின் மூலமா புரிய வைக்கிறது. சரி, இப்போ கூட வெளியூருக்கெல்லாம் போனா, வெளியூருக்கு போற மொஃபஸல்லாம் போனாக்கா பாத்ரூம், பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் இருக்குல்ல, ஆண்கள் பெண்கள்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே பொம்மை படம் போட்டிருக்குல்ல. ஏன் பொம்மை படம்? அப்ப அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம்
அப்போ படத்தின் மூலமாக செய்தியை சொல்கிறது தான் ஹைரோகிளிஃபிக்ஸ். அப்போ வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால், எழுத்து வர்றதுக்கு முன்னால், சென்டென்ஸ் வர்றதுக்கு முன்னால் பீப்புள் கம்யூனிகேட்டட் த்ரூ சிம்பல்ஸ். அந்த சிம்பல் தான் ஹைரோகிளிஃபிக். பைபிள் கூட நிறைய சிம்பல்ஸ் இருக்கு. பைபிள் கூட நிறைய சிம்பல்ஸ் இருக்கு. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை சிம்பல். அடுத்து வந்தது கியூனிஃபார்ம். யூனிஃபார்ம் இது கிளே டேப்லெட். இந்த டேப்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அதுல இருந்து வந்த வார்த்தை தான் கிளே டேப்லெட். களிமண்ணை எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதில் இம்ப்ரெஷன் வைக்க ஆரம்பித்தாங்க. அதை நெருப்பில் சுட்டுருவாங்க. ஸோ இதுதான் கியூனிஃபார்ம். அப்போ முதல்ல ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக. இப்போ கூட ஜிப்சிஸுக்கு கூட ஆல்ஃபபெட் இருக்காது நிறைய இடத்துல. ஜிப்சிஸ் ஆக ஜிப்சி லாங்குவேஜில் இன்னும் பைபிள் நிறைய இடத்துல வரல. அவங்க பேசுவாங்க, எழுத முடியாது. ஏன்? அராமிய மொழியே அந்த காலத்தில் எது கிடையாது. ஆகவே தான் வேதாகமத்தில் ஒரு சில அராமிய மொழி அப்படியே போட்டிருக்கு. ஏன்னா there is no vocabulary for that. மேனே மேனே தெக்கேல் உபார் சேன், மற்ற எல்லா வார்த்தையும் மொழிபெயர்த்தாச்சு இல்லை. அது அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பேர். நாட் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன். மேனே மேனே தெக்கேல் உபார் சேன், எப்பத்தா, ரபூனி, இதெல்லாம் அராமிய லாங்குவேஜ். ஸோ அராமிக் டிட் நாட் ஹேவ், அந்த சமயத்தில் டிட் நாட் ஹேவ் vocabularies, alphabets. ஆக அந்த வார்த்தைகள் அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஓகே. ஸோ oral tradition, hieroglyphic, cuneiform. Then came scroll. Scroll. தோல் சுருள். தோல் சுருள் ஒரு மிருகத்தை அடித்து எலும்பெல்லாம் எடுத்துட்டு உள்பக்கம் ஈரமாக இருக்கும்போதே எழுதுறது. இவங்க தான் ஸ்கிரைப்ஸ்னு பேர். வேதாமத்தில் பார்க்குறோம்ல ஸ்கிரைப்ஸ், வேதபாரகர், அதெல்லாம் எழுதுறவங்க தான். அப்போ வேதபாரகருக்கு கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கல. அப்போ மிருகத்தை அடித்து அதுக்குள்ள உள்பக்கம் எழுதி அதை சுருட்டிடுவாங்க. அதான் தோல் சுருள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோல், ஏசாயா தோல் சுருளை விரிச்சாரு, படிச்சாரு. பவுல் யூஸ் பண்ணாரு தோல் சுருள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே. ஸ்க்ரால். அதுக்கப்புறம் தான் பப்பாயரஸ் வந்துச்சு. பப்பாயரஸ். பப்பாயரஸ். பப்பாயரஸ் என்பது ஒரு செடியினுடைய தண்டு, நாணல் இருக்கு இல்லையா, பாய், அந்த மாதிரி ஒரு செடி. அதை எடுத்து சேர்த்து நசுக்கி ஒன்றா சேர்த்து பீப்புள் ஸ்டார்டட் ரைட்டிங் ஆன் தட். ஸோ பப்பாயரஸ் செடியிலேருந்து வந்ததுனால தான் அது பேப்பர்னு பேர். கொஞ்சம் வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பேப்பர் கூழ்னு சொல்லுவாங்க. பேப்பர் அதில் இங்கு வச்சாக்க அப்படியே ஊறியும், அப்படியே ஊறும் அப்படியே. அப்புறம் தான் பால் பென்லாம் வந்துச்சு. இங்க் பெனில் அந்த பேப்பரில் வச்சாலே அப்படியே இங்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ரா மெட்டீரியல் இஸ் பப்பாயரஸ். அப்போ பேப்பர், பப்பாயரஸ் பேப்பர். அப்போ பிரிண்டிங் கண்டுபிடிக்கப்பட்டது 1500 AD. 1500 AD தான் பிரிண்டிங்கே வந்துச்சு, பேப்பரே வந்துச்சு. 500 வருஷமாக தான் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அது வரைக்கும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களே கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு. பழைய ஏற்பாடெல்லாம் எழுதப்பட்டதெல்லாம்
ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஸ்க்ரால்ஸ் தான். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கற்பலகையில் எழுதி கொடுத்தார் இல்லையா, டேப்லெட், ஸ்டோன் டேப்லெட். அப்போ திஸ் இஸ் ஹவ் வி காட் த பைபிள். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக மொபைல்லே வச்சுருக்குறோம்ல பைபிள்லாம், ஐபேடில் வச்சுருக்குறாங்க. இப்போல்லாம் சர்ச்சஸ்க்கு நிறைய பேர் பைபிளை கொண்டு வரதில்லை. ஒன்று சர்ச்சிலே இருக்குது, இல்லாட்டினா ஃபோனில் இருக்குது, இல்லாட்டினா டிஸ்பிளே பண்ணிட்டு வாங்க. இப்போ லைஃப் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஆனால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு அலைஞ்சிருக்கிறாங்கல்ல, தேடி இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க படிச்சுக்கிறதுக்கு. சார் அப்போது 2 காரியம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷனில். ஒன்று, பழைய ஏற்பாடு எப்போ எழுதப்பட்டுச்சு, புதிய ஏற்பாடு எப்போ எழுதப்பட்டுச்சு, ஹவ் வி காட் த பைபிள். 2 காரியம் பார்த்துருக்கோம். 3வது, வேதாகமம் புரியணும்னு சொன்னால் ஒரு 4 வருஷம் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். 4 years, 4 வருஷங்கள் மனப்பாடமாக தெரியணும். தூக்கத்தில் எழுப்புனா கூட சொல்ல தெரியணும். அந்த 4 வருஷங்கள் தெரிஞ்சாதான் வேதாகமம் நல்லா புரியும். என்ன 4 வருஷங்கள்? 722 BC, 539 BC, 1500, 400. முதல் வருஷம் 722 BC, 539 BC, 330 BC, 69 BC. இந்த 4 வருஷமும் நமக்கு நல்லா மனப்பாடமாக தெரியும். என்னென்ன வருஷங்கள்? 722 BC, 539 BC, 330 BC, 69 BC. எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னால. சரி, கொஞ்சம் பைபிள் ஸ்டோரி கொஞ்சம் பார்ப்போம். இஸ்ரவேல் நாடுன்னு வச்சுக்கலாம். இஸ்ரவேல் நாடு இது 200 மைல் தான். இது 200 மைல்ஸ். தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாதிரி தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். நான் ஆபிரகாமிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆதியாகமம் 12 ஸ்டார்ட் பண்றேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைய எகிப்துக்கு வித்துட்டாங்க, யோசேப்பு. நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி தான். அப்ப யோசேப்பு இங்க வந்தாச்சு. இங்க பஞ்சம். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் எங்க வந்துட்டாங்க? எகிப்து வந்துட்டாங்க. பலுகி பெருகிட்டாங்க, அடிமைகள் ஆயிட்டாங்க, கூக்குரல் இட்டாங்க. ஆண்டவர் மோசேயை அனுப்பிச்சார். மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு திரும்ப வராங்க, ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு வராங்க. அப்படி வர்ற வழியில ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். வர்ற வழியில நியாயப்பிரமாணம் மொத்தம் 613. நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள் இருக்கு. அதுல 10 கட்டளை தான் விசேஷம். அதே ஆண்டவர் 2 ஆக்கிட்டார். நியாயப்பிரமாணம் 613, the law. அப்படி வர்ற வழியில ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். ஆக நம்பர் 1, law was given. ஆசரிப்பு கூடாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? டென்ட் அல்லது டேபர்னாக்கிள்.
டெம்பரரி. சரி, உள்ள வந்தாச்சு. உள்ள மோசே வரல. உள்ள வந்த மக்களை யார் நடத்தினது, வழி நடத்தினா? அப்புறம் அப்புறம் ஜட்ஜஸ். இப்போ நமக்கு வேதாகமம் புரியணும்னு சொன்னாக்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பேசிக்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். நமக்கு யார் யாரெல்லாம் நியாயாதிபதிகள் தெரிஞ்சா ரொம்ப நல்லது. எத்தனை நியாயாதிபதிகள் பேர் நமக்கு தெரியும்? கிதியோன், சாம்சன், டெபோரா. ஸோ நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரணும் பார்த்தீங்களா? யார் யாரெல்லாம் நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அந்த பேர்லாம் தெரிஞ்சா ரொம்ப நல்லது. சரி, யோசுவா என்ன பண்ணாரு? டெமோகிராஃபின்னு பேர். அவங்கள கோத்திரமா பிரிச்சு கொடுத்தார். டெமோகிராஃபி. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டது, நடத்தினது, நியாயம் விசாரித்தது நியாயாதிபதிகள். அதுக்கப்புறம் முதல் ராஜா யாரு? சவுல். அப்புறம் தாவீது. அப்புறம் சாலமோன். அப்புறம் சாலமோனுக்கு பிற்பாடு இந்த நாடே ரெண்டா உடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் மொத்தமா இஸ்ரவேல் நாடு. சாலமோனுக்கு பிற்பாடு இந்த நாடு ரெண்டா உடைஞ்சிருச்சு. மேல் பகுதிக்கு மாத்திரம்னா இஸ்ரேல், கீழ் பகுதிக்கு பேரு யூதா. இஸ்ரேல், யூதா. இஸ்ரேலுடைய தலைநகரம் சமாரியா, யூதாவுடைய தலைநகரம் ஜெருசலேம். இஸ்ரேலுக்குன்னு தனி ராஜாக்கள், இஸ்ரேலுக்குன்னு தனி தீர்க்கதரிசிகள், யூதாவுக்குன்னு தனி ராஜாக்கள், யூதாவுக்குன்னு தனி தீர்க்கதரிசி. அப்ப எப்படி நியாயாதிபதிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட ராஜாக்கள் யார் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப யார் யாரு தீர்க்கதரிசிகள்? ஏசாயா இங்க செஞ்சாரா, இங்க ஊழியம் செஞ்சாரா? எரேமியா இங்க இருந்தாரா, இங்க இருந்தாரா? நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரணும் பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நிறைய அவைலபிள், ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு வரலாம். அப்போ இது இஸ்ரேல், இது யூதா. 722 BC-ல அசிரியன்ஸ் இன்வேடட் இஸ்ரேல். அசிரியர்கள் இஸ்ரேல் நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க. இந்த ராஜா பேர் தான் சனகரீப் ராஜா. ராஜாக்கள் புதுசாக பார்க்கலாம், அவரை பத்தி பார்க்கணும். எந்த வருஷம்? 722 BC. He invaded Israel. அப்ப இஸ்ரவேல் மக்களை சனகரீப் ராஜா தன்னுடைய நாட்டுக்கு அடிமையா கொண்டு போயிட்டார். அசிரியா. நேரு சாம்சன் என்ன ஒரு லாஸ்ட் வீக் ஈராக்கை பத்தி ஒரு நோட் ஒன்று போட்டுருந்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. இந்த மாடர்ன் ஈராக்குக்கும் பிப்ளிக்கல் ஹிஸ்டரிக்கு இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் ஆர் பேஸ்ட் இன் ஈராக். வேதாமத்துடைய எல்லாம் அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க. அப்ப 722 அசிரியன்ஸ் இன்வேடட். இப்ப வேதாமத்துல சமாரியர் சமாரியர்னு வாசிக்கிறோமே, யார் சமாரியர்னா யாரு? யார் சமாரியர்? சமாரியரை பத்தி எங்கெல்லாம் வாசிக்கிறோம் பைபிள்ல? சமாரிய ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரம். குட் சமாரிட்டன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமாரியருக்கும் பரிசுத்தாவியானவர். 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, ஒத்த நன்றி செலுத்தினான், அவன் சமாரியன். அதே இடத்துல சமாரியரை பத்தி வாசி. யார் சமாரியர்? அப்படி அசிரியர்கள் படையெடுத்து வரும்பொழுது ஒரு சில அசிரிய மக்கள் இங்கே தங்கிட்டாங்க வேணும்னு.
டு டைல்யூட் த இஸ்ரேலைட்ஸ். அப்போ இந்த அசிரியர்களுக்கும் இங்க இருந்த யூதர்களுக்கும் பிறந்தவங்க தான் சமாரியர். இப்ப இந்த ஆங்கிலோ இந்தியன் சொல்றோம்ல, அது மாதிரி. அப்ப மற்ற யூதர்கள் சமாரியரை ஏத்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் வசனங்கள் நமக்கு புரியும். அப்ப ஆண்டவர் போய் ஒரு சமாரிய ஸ்திரீகிட்ட தண்ணி கொடுமான்றாரு. நம்ம கரெக்டா சொன்னாங்க, நீங்க யூதராச்சே என்கிட்ட பேசலாமா? 10 குஷ்டரோகி சுகம் கிடைச்சது, ஒத்த வந்து நன்றி செலுத்தினான், அவன் சமாரியன். அப்ப மத்த 9 பேர் யார்? அப்போ யூதர்கள். சரி, இப்போ ஆண்டவர் யோனாவை எங்க போக சொன்னாரு? எங்க போனார் அவரு? நினிவே எங்க இருக்கு? இதெல்லாம் மேப்ல பார்க்கணும். பைபிள் ஸ்டடி லீடர் வேதாகமத்தை பார்க்கணும். சமாரியாவோட கேபிட்டல் தான் நினிவே. யார் போவா? யாருமே போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? எந்த நாடு படையெடுத்து வந்து இஸ்ரவேல் நாட்டை அழிச்சிச்சோ அந்த இடத்துல போய் ஊழியர் செய்ய சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் நல்லா தெரியும் ஏன் போக மாட்டேன்றாரு. நமக்கு தான் தெரியாம இருந்துச்சு. சரி, இப்ப பாருங்க, இவங்க மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினதுக்கு யோனாவுக்கு பிடிக்கல. ஏன்? அப்சல்யூட்லி இந்த சமாரிட்டன்ஸ். அப்போ அவர் வந்து மேலே ஏறி கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்க உட்காந்துருக்கிறார், எப்படி ஆண்டவர் இந்த மக்களை அழிக்க போறாரு. அப்போ ஸ்ரீஷர்களுக்கு ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்ரீஷரும் சமாரியா பட்டணத்துக்குள்ள போறாங்க. அப்ப அந்த மக்கள் உள்ள விடல. அப்ப பேதுரு யோவான் என்ன கேட்டாங்க? வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களாம் அழிச்சிடலாமா? அப்போ ஸ்ரீஷருக்கும் இவங்க மேல கோபம். யார் மேல? சமாரியா. அப்ப 722 Assyrians invaded Babylon. 539ல Babylonians invaded Judah. அதான் நெபுகாத்நேச்சர். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பை த ரிவர் சைட் ஆஃப் பாபிலோன். 137ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 137:1. அப்ப இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டுச்சு? பாபிலோன் ஆத்தங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு சீயோனை நினைத்து அழுதோம், எருசலேமை நினைச்சு. பை த ரிவர் சைட் ஆஃப் பாபிலோன். நெபுகாத்நேச்சர் வந்து படையெடுத்து 539ல. அப்பதான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் போனது. இஸ்ரவேல் நாட்டில இருந்து அசிரியாவுக்கு போன யூதர்கள் திரும்பி வரவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப மோசமானவங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த சமயத்தில். So the Lord did not allow them to come back. ஆனா யூதா மக்கள் மேல ஆண்டவருக்கு கரிசனை இருந்துச்சு, ஏன்னா தாவீதோடு பண்ண உடன்படிக்கை. ஆக இங்க அடிமைகளாக இருந்த யூத மக்களை திரும்ப கொண்டு வந்ததுதான் எஸ்ரா நெகேமியா. அலங்கத்தை கட்டுறாங்க. நெகேமியா வாஸ் கவர்னர், கப்பேரர், எஸ்ரா ஆசாரியர். அப்ப இப்ப நம்ம பார்க்கிற 39 புஸ்தகங்களும் இது அடிப்படையில் இருக்கு. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்களும் இந்த ஸ்டோரி தான். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யாரெல்லாம் ராஜாக்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு யாரெல்லாம் தீர்க்கதரிசிகள், யூதாவுக்கு யாரெல்லாம் ராஜாக்கள், யாரெல்லாம் தீர்க்கதரிசிகள். இங்க 10 கோத்திரம், இங்க 2 கோத்திரம். இப்போ ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு அடிமையா இருந்தாங்க. கரெக்டா? நாடு 2ஆ உடைஞ்ச பிற்பாடு இவர்கள் இங்க அடிமை, இவங்க இங்க அடிமை. 722 539 330 BCல அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தையே பிடிச்சிட்டார். நம்ம படிச்சிருக்கோம்ல அலெக்சாண்டர் பத்தி. அலெக்சாண்டர் த கிரேட் எப்போ? 330 BC, கிறிஸ்துவுக்கு முன்னால. அப்போ இஸ்ரவேல் நாடு யார் கீழே வந்துருச்சு? அப்போ கிரேக்கர்களுக்கு கீழே வந்துருச்சு, கிரேக்ஸ். ஆகவேதான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி.
பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. ஏன் கிரேக்க மொழி? Why Greek? Greek was a powerful language. அப்ப இந்த நாட்டை அடிமையாக்கின உடனே எல்லா மக்களுக்குமே கிரேக்க மொழி தான் பழக்கம். அப்ப ஆண்டவருக்கும் கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கும், சீஷருக்கும் கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கும். யோவான் 12 அதிகாரம், ஒரு சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினாங்களே, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் டெக்கப்போலி பட்டணத்திலிருந்து வந்தாங்க. அங்க கிரேக்கர் மாத்திரம் வாழ்ந்தாங்க. அப்போ எபிரேய மொழி தெரியும், அராமிய மொழி தெரியும், கிரேக்க மொழி தெரியும். சரி, இப்போ 69ஆம் வருஷத்துல 69ல 400ஓட பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. இயர் 69 BC-ல ரோமன்ஸ் கான்கர்ட் த வேர்ல்ட். ரோமர்கள் உலகத்தையே பிடிச்சிட்டாங்க. ரோமருடைய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? லாட்டின், லத்தீன் மொழி. அப்போ உலகமே யார் கையில் வந்துருச்சு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அகுஸ்தராயினால் கட்டளை பிறந்தது, ரோமன்ஸ். இதில் என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, 69ஆம் வருஷம் ரோமர்கள் உலகத்தை பிடிச்சாலும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது 45ல 100. நியாயமா எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கணும்? லாட்டின்ல. இப்போ ரோமர்கள் ஆண்டாலும் 330ல் வந்த கிரீக் தான் இன்னும் பழக்கங்க. So the culture was Greek. Influence was of Greek. சரி, அப்போ புதிய ஏற்பாட்டில் ஏரோது இஸ்ரவேல் நாடு ஆண்டுட்டு இருந்தான். ஏரோது ராஜா. ஏரோது யாருன்னா இதுமியன் நாட்டு சார். இதுமியனாக்க ஏசாவுடைய வம்சம். இதுமியன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. ஏரோது எல்லாரையும் கொல்ல பார்த்தான், சின்ன பிள்ளைங்களை. அப்போ யோசேப்பு மரியாள் எகிப்துக்கு போயிட்டாங்க. எப்போ திரும்ப வந்தாங்க? ஏரோது இறந்துட்டான்னு கேள்விப்பட்டாங்க. அப்போ திரும்ப உள்ள வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறப்ப இன்னொரு ஏரோது இருந்தார். அவர் யாரு? ஜூனியர். அப்போ புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் நாட்டை ஏரோது ராஜாவுடைய பிள்ளைங்க பிரிச்சுக்கிட்டாங்க. கார்பங்கு தேசாதிபதினு இதுதான் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அதுல ஒருத்தன் ஏரோது, ஒருத்தன் பிலிப்பு, ஒருத்தன் ஆர்கிலஸ். யோவான் ஸ்நானகன் தலை ஏன் போச்சு? பிலிப்பு யாருடைய மனைவி எடுத்துக்கிட்டது? ரைட், சரியா? ஏரோது பிலிப்புடைய மனைவி சேர்த்துக்கிட்டான். அதை தப்புன்னு சொல்ல போய் தான் யோவான் ஸ்நானகனுடைய தலை போச்சு. ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில். அப்ப இந்த 3 ராஜால இவன் தான் ரொம்ப மோசமான ஆர்கிலஸ். இந்த செய்தி ரோமுக்கு போச்சு. அப்ப ரோமன்ஸ் என்ன பண்ணாங்க? இவனை எடுத்துட்டு பிலாத்துவ கவர்னரா போட்டாங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச போது ஏரோதும் இருக்கிறாரு, பிலிப்பும் இருக்கிறாரு, பிலாத்துவும். இது காஸ்பல் சைஸ். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சுட்டு பவுல் ஊழியத்துக்கு வரும்போது யார் ராஜா? அக்ரிப்பா ராஜா. கவர்னர் யாரு? பெஸ்டஸ். அப்போ இந்த பைபிளுடைய பேக்ரவுண்ட் நமக்கு கொஞ்சம், ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சா ஒவ்வொரு புஸ்தகமும் நமக்கு நல்லா தெரியும். ரைட், இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சிட்ட பிற்பாடு சீஷர்கள் உலகம் முழுசும் புறப்பட்டு போனாங்க.
குறிப்பாக பவுல் புறஜாதிகள் மத்தியில் போனார், கொரிந்து பட்டணத்துக்கு போனார், பிலிப்பு பட்டணத்துக்கு போனார், கலாத்திய பட்டணத்துக்கு போனார், தெசலோனிக்க பட்டணத்துக்கு போனார். இவர் இங்க போகும் பொழுது இவர்கள்ட்ட பழைய ஏற்பாடு இருந்திருக்குமா? கேள்வி மறுபடியும் சொல்றேன். பவுல் இந்த இடத்துக்கெல்லாம் போய் சபையை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்திருக்குமா? இருந்தாலும் புரிஞ்சிருக்காரு. ஏன் புரிஞ்சிருக்காரு? எபிரேய மொழி. இவங்கெல்லாம் புறஜாதி. பவுல் ஊழியம் செய்யும் போது நல்லா இது கொஞ்சம் முக்கியமான காரியம் இது. பவுல் இங்க ஊழியம் செய்யறாரு, இந்த சபை ஆரம்பிக்கிறாரு. கலாத்திய சபையிலே இருக்க முடியுமா? அங்கேயே இருக்க முடியுமா பெர்மனண்டா? ஏன் இருக்க முடியாது? மற்ற இடங்களுக்கெல்லாம் போகணும்ல, மற்ற இடங்கள்லாம் போகணும். அப்ப கொரிந்தில போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டாரு. அவர்களுக்கு எழுதின லெட்டர் தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். கொஞ்ச நாள் கழிச்சு 2வது மிஷனரி ஜேர்னி. அப்பயும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு 2வது லெட்டர் எழுதுறாரு. பால்ஸ் எபிசில் டு கொரிந்தியன், 2nd எபிசில். ஆக இப்படிதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சு. முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் 45ஆம் அதிகாரம், 45ஆம் வருஷம். முதல்ல எழுதப்பட்ட நிருபம் 1 தெசலோனிக்கேயர். கடைசியாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் 100ஆம் வருஷம் வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப பழைய ஏற்பாடு 1500 400 வரைக்கும். மார்க் 45 ஃபர்ஸ்ட் காஸ்பல். கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் 100ஆம் வருஷத்துல புக் ஆஃப் ரெவலேஷன். அதோட வேதாமம் எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. 1500 400, 45 100 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்போ நம்ம எந்த செஞ்சுரியில் இருக்கிறோம்? இப்போ 20. எந்த செஞ்சுரி இப்போ நம்ம இருக்கிறது? 21. சரி, இப்போ முக்கியமான காரியம், அதை மட்டும் பார்த்து சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கான்டெக்ஸ்ட்ல வேதாகமம் எழுதப்பட்டிருந்தாலும், இந்த கான்டெக்ஸ்ட்ல வேதாகமம் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த சத்தியம் நமக்கும் பொருந்தும். அதான் பியூட்டி. இது அவங்களுக்கு எழுதினது இல்லை இல்லை, அவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் the principles are same for us even today. ஆகவேதான் பைபிள் இஸ் relevant for us even today. நமக்கு பின்னால எத்தனை தலைமுறை வந்தாலும் அது மாறவே மாறும். இட் will be relevant. ஏன் ரெலவெண்ட்டாக இருக்கு? ஏன் பொருத்தமாக இருக்கு? எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஏன்? ஆண்டவர் மாறல, மனுஷனுடைய தன்மை மாறல. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஏஜ், எனி ஏஜ். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, இட் இஸ் சேம் ஸ்கிரிப்சர். அப்போ எழுதப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறோம், நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். ஐயாவை நானும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயாவுடைய ஆசை என்னன்னாக்கா, அவங்கவுங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்களே படிக்கணும், அவங்கவுங்க அப்ளை பண்ணணும். சார், ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் சஜஷனோட நான் முடிச்சிடுறேன். ஒரு 4 கேள்வி எழுதிக்குங்க. 4 கேள்வி. வேதாகமத்தில் எந்த பகுதி வாசிச்சாலும் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, வாட் டஸ் இட் சே அபவுட் காட்? இந்த வசனம், இந்த பகுதி ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவருடைய தன்மை என்ன? அவர் யாரு? அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன? அவருடைய மாறாத தன்மை என்ன? அந்த கேள்வி சொல்றேன். வாட் டஸ் இட் சே அபவுட் காட்? ஆண்டவர் யார்? இதுல, இந்த வசனத்தில், இந்த பகுதியில் அவருடைய தன்மை என்ன? இரண்டாவது கேள்வி, வாட் இஸ் த கமாண்ட்மெண்ட் கிவன் இன் திஸ் பேசேஜ்?
கட்டளை என்ன கட்டளை கொடுத்துருக்கார் ஆண்டவர், which is applicable for everybody, every generation. What is the commandment? மூணாவது, what is the promise given in this passage? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார் ஆண்டவர்? Commandments and promises are inseparable. கட்டளையை பிரிக்க முடியாது வாக்குத்தத்தத்திலிருந்து. வாக்குத்தத்தம் மட்டும் போதும் எடுக்க முடியாது, கட்டளை இருந்தபடி செஞ்சாதான் வாக்குத்தத்தம். So what is the commandment? What is the promise? Third question. Fourth question. இந்த வசனம் எப்படி எனக்கு இன்னைக்கு பொருந்தும்? The relevance of the verse in my context. The relevance of the verse in my context. சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நீங்களே வீட்டிலே செஞ்சு பாருங்க. சங்கீதம் 1 ரொம்ப ஈஸி. சங்கீதம் 1 இதில் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர் யார், அவருடைய தன்மை என்ன? 5-6 வசனம் தான் இருக்குல்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, இதில் ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளைலாம் என்ன? மூணாவது, இதில் என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்கு? நாலாவது, இன்னைக்கு துன்மார்க்கன்னா யாரு, இன்னைக்கு பாவினா யாரு, பரிகாசக்காரனா யாரு? நிற்காத உட்காராத, நடக்காத நிற்காத உட்காராத, என்ன அர்த்தம் அப்படின்னா? இத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு தான் இந்த சமயத்தில் தான் இந்த வசனத்துக்கு அர்த்தமே எனக்கு புரிஞ்சுது. அந்த பக்கம் கூட நடக்காதன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது, அந்த பக்கம் நடந்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிருவேன், நின்னுனாக்கா உட்காந்துருவேன். என்ன அழகாக போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த காரியங்கள் இருக்கிற இடத்த பக்கம் கூட போவாத, போயினா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நின்றுடுவேன். ஒன்ஸ் நின்றுட்டீங்கன்னா உட்காந்துருவேன். நிற்காமலும் நடவாமலும் நிற்காமலும் உட்காராமலும். அப்போ வசனம் எல்லா சமயத்துலையும் எல்லாருக்குமே பொருந்தும் பார்த்தீங்களா? அப்போ துன்மார்க்கன்னா யாரு, பாவினா யாரு, நான் நிற்கிறேன்னா உட்காரனா, இதில் நின்றுட்டுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி. நீங்களே இதை வச்சு எல்லா பேசேஜையும் படிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேசேஜ் நீங்கள் படிக்கலாம். கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, கட்டளைகள் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, இன்னைக்கு இந்த வசனம் எனக்கு எப்படி? சரி, ஸோ ஐ ஸ்டாப், ஐ ஹேண்ட் ஓவர் டு ஐயா. ஃபர்தராக நம்ம ஜெபம் பண்ணலாம். வி see how the Lord leads us, right? So we keep that in our prayers. So we keep our fingers crossed. We see how the Lord leads us, right? Thank you. நாளிலே வேதாகமத்தினுடைய ஒரு பின்னணியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எதிர்காலத்தில் நடைபெறுகிற வேத ஆராய்ச்சிக்கு இது மிக பேர் உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே இந்த மழையின் மத்தியிலும் இங்கே மிகுந்த சிரமம் எடுத்து வந்த ஜோஷா அண்ணனுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் கிருபை அன்புமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே நம்முடைய வேதவசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஆண்டவரை புரிதலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கிருபை செய்தே நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழி நடத்த எங்களுடைய திருச்சபையில் கொடுத்திருக்கிற வேத வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ள, ஆர்வமுள்ள, தாகமுள்ள மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்ணனையும் அவங்களுடைய ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், அவங்களுடைய பிரயாணங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை தினத்தில் இருக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே உமது அடியான் பகிர்ந்து கொள்ளும்போது ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாய் காத்து வழி நடத்துங்க. கர்த்தாவே, நாளை தினத்தில் ஆலயத்தில் நடைபெற இருக்கிற ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துயரத்தில் இருக்கிற இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து
ஆண்டவரே, நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்படுகிற வேத வசனங்களின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக, அவர்களை தைரியப்படுத்தும்படியாக, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, காலநிலை எந்த காரியங்களும் நாளைய தினத்தினுடைய ஆராதனைக்கு தடையாயிராதபடிக்கு கர்த்தாவே எல்லாரையும் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு கடனுக்கு மன்னியும், சோனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாத வழி நடத்துதலும் மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.